ஒரு சமயம் அவரது வாழ்க்கையால் திருப்தி அடையாத ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி இருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு செல்வந்த வியாபாரியின் வீட்டை கடந்து சென்று வியாபாரி கொண்டிருந்த எல்லா சுகவசதிகளையும் பார்த்தார். அவர் மனதில், நான் வியாபாரியாக இருந்தால் நல்லதென்று நினைத்தார். மாயமாக அவர் வியாபாரியாக மாறி செல்வ வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் விரைவிலே அவர் சக்தி வாய்ந்த ஒரு அரசரை பார்த்து, நான் அரசனாக இருந்தால் நல்லதென்று நினைத்தார். அவர் அரசனாக மாறினார். ஆனால் ஒரு நாள் அவர் மீது கடுமையான சூரிய கதிர்கள் தாக்க அவர் சக்தி வாய்ந்தவராக சூரியனாக மாற வேண்டும் என்று எண்ணினார். அவர் சூரியனாக மாறினார். ஆனால் அப்போது மேகம் அவரை மறைத்தது. அவர் மேகமாக மாற வேண்டும் என்று நினைத்தார். மேகமாக அவர் மழையை பரப்பினார். ஆனால் பின்னர் காற்றால் இயக்கப்பட்டார். காற்று அதிக சக்தி வாய்ந்தது என்பதை உணர்ந்து அவர் காற்றாக மாற வேண்டும் என்று நினைத்தார். அவர் பலத்த காற்று வீசினார். ஆனால் பின்னர் ஒரு பெரிய கல்லை சந்தித்தார். அவர் சக்தி வாய்ந்த மற்றும் அசைக்க முடியாத கல்லாக மாற வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அப்போது ஏதோ தன்னை துளைப்பதை உணர்ந்தார். அது ஒரு கல் உடைப்பவர். கல் உடைப்பவர் தனது எளிய கருவிகளைக் கொண்டு தான் விரும்புவதை விட மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதை அவர் உணர்ந்தார். அவர் தனது உண்மையான சுயத்தில் திருப்தியைக் கண்டார்.